அரசமரம், அரச மரத்து இலை அதை கொண்டுட்டு வந்து ஒரு தோரணமாக வச்சுக்கோங்க. அது சில சில விஷயங்களோட நீங்கள் அசோசியேட் ஆகுங்க. அரச மரத்துக்கு போய்க்குங்க, அங்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார. நீங்கள் ஒன்றும் மந்திரமே சொல்ல வேண்டாம், அங்கே இருக்க உட்காருங்க. நெல்லிக்காய் மரம் இருக்கு, அதோட உட்காருங்க. வன்னி மரம் ஐஸ்வர்யத்தை கொடுக்க ரெடியா இருக்கு. ஆனால் கொஞ்சம் வன்னி இலையை பிடிங்கி பாக்கெட்டில் போடுங்க. அது என்ன வேணும்னு கேளுங்க, கொடுக்கும். மரங்கள் பேசும். அது யார் யாரையோ நம்புறீங்க. இந்த வன்னி மரத்தை அப்படி கட்டி பிடிங்க. பூமியை சுத்தம் செய்ய வந்தது வன்னி மரமும் அத்தி மரமும். அத்தி மரத்தடியில் உங்க விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி அங்க இருக்கு. அதை நான் கடவுள் வழிபாட்டிலே சொல்ல போனால், குரு வழிபாட்டிலே தத்தாத்திரேயருடைய அம்சமாக இருக்கக்கூடிய நரசிம்ம சரஸ்வதி என்கிற ஒரு மகான் அங்கே ஒடுங்கி இருக்கிறார். இந்த உலகத்துல எங்கெல்லாம் அத்திமரம் இருக்கோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். அந்த நரசிம்ம சரஸ்வதி விதியை மாற்றி அமைக்கக்கூடியவர். அந்த அத்திமரத்துக்கிட்ட போங்க. பணம் வேணுமா, கல்யாணம் நடக்கணுமா, பையன் படிக்கணுமா, அந்த மரத்தடியில போய் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க கிறிஸ்டியனா மெழுகுவர்த்தி ஏத்துங்க, இஸ்லாமியரா தொழுகை நடத்துங்க, இந்துவா தீபம் போடுங்க, வழிபாடு பண்ணுங்க. அங்க உட்காந்து கொண்டு போன சாப்பாடை நீங்க சாப்பிட போற சாப்பாடை அங்க வச்சு இறைவனுக்கு படைச்சிட்டு அது 10 பேர் கொடுத்துட்டு வாயில போடுங்க. அதே போல் வாழ்க்கையில உடனே உயரணுமா, வாழ்க்கையில அடுத்தவர்களோட வேகமா நீங்க முன்னேறணுமா, அதுக்கு வழி இருக்கு. நாவல் மரம், நவாப்பழம், நமக்கு நவாப்பழம் தான் தெரியும். சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டார் இல்லையே முருகப்பெருமான் அவை கிழவிக்கு. அதை கதையா மாத்திரம் பார்க்கிறோம். அதுக்குள்ள என்ன வேண்டும்? உன் வாழ்வில் சுட்டதும் சுடாததும், எட்டியதும் எட்டாததும். உயர்ந்த ஞானம் இருக்கு. நம்ம பயல்கள் என்ன சொல்லுவான்? அதுல பேய் இருக்கும்பா. விசேஷமான ஒரு ஆற்றல் இருந்தா பேய. அப்ப நாவல் மர பலகையில் நீங்கள் எதை எழுதி வைக்கிறீங்களா வேகமா நடக்கும். உங்க ஜாதகம், உங்க கம்பெனி நேமு எல்லாத்தையும் எழுதுங்க. உத்தராட்ச மரம் உங்களுடைய துர்க்கத்தை போக்கும். ஒரு உத்தராட்சத்தை எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன காப்பர் தகடு எடுத்துக்கோங்க, அல்ல உங்க ஜாதகத்தை எழுதுங்க, சுருட்டுங்க. அந்த உத்தராட்ச ஓட்டைகளை சுருகிக்கிங்க, அதை கயிறா கட்டிக்கிங்க, வன்னி மரத்தில் கட்டுங்க. உங்க ஜாதகம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதை சுத்திப்படுத்திடும். அதே மாதிரி தான் மாமரத்துக்கிட்ட போங்க. மாமர இலை இருக்கு, அது கங்கையினுடைய தன்மையை கொண்டது. மா இலை தோரணம் எடுத்து வெள்ளிக்கிழமை மாட்டுங்க. மாமரத்துக்கு அடியில் உட்காந்து படிங்க. மாமரத்தில் உட்காந்து திட்டம் போடுங்க. அந்த மரம் வேகமாக வேலை செய்யும். ஆனால் இன்னும் சுலபமான வழி சொல்லி தண்ணி. எவ்வளவு பிச்சைக்காரனா இருந்தாலும் தொட்டால் சினிங்கின்னு ஒரு செடி இருக்கு. அந்த தொட்டால் சினிங்கி கிட்ட கொண்டுட்டு வந்து ஒரு செடியில் வச்சு வளர்த்துட்டு வா. அதை தொட்டு தொட்டு பாரு. என்னைக்கு தொட்ட உடனே உங்ககிட்ட பழகினதுக்கு அப்புறம் சுருங்காம இருக்கோ, தொட்டவுடன் சுருங்காமல் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நீ அதோடு பழகி விட்டாய், அதோடு வாழ்ந்து விட்டாய், அதோடு உறவு கொண்டு விட்டாய். இப்ப சொல்ல அந்த தொட்டால் சினிங்கிய பார்த்து, அம்மே எனக்கு இந்த இதெல்லாம் தேவை, எனக்கு அதுக்குரிய வாய்ப்பையும் வழிமுறைகளையும் கொடு, உழைத்து நான் பிழைக்க தயாராக இருக்கிறேன். அனுக்கிரகம் பண்ணும். அந்த இலையை எடுத்து ஒரு தாயத்துக்குள்ள போட்டு அதுகிட்ட பேசு, நீ என் பிள்ளைகிட்ட இருந்து படிப்பை நடத்தி கொடுன்னார். தொட்டால் சினிங்கி ஒரே வினாடிகள் நவக்கிரகங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவை. நான் சொன்ன இப்ப கற்பனையாத்தார் உடனே நீங்க சயின்டிபிக்கா கேட்பீங்களே. அந்த விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானம் அது விஞ்ஞானத்தினுடைய குழந்தை தான். இந்த விஞ்ஞானம் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல முடியாது. நீங்க போய் உங்க பிள்ளைகள்கிட்ட, உங்க அப்பாட்ட அம்மாட்ட போய் நான் எப்படி பிறந்தேன்னு போய் கேட்க முடியாது. சில விஷயம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்தி பூதே சனாதனி குணஸ்ட்ரய குணமயே தேவி நாராயணி நமோஸ்துதே. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார துரோபாவ அனுக்கிரக ரூபானாம். இந்த உலகம் எல்லாத்தையும் மறைச்சுதான் வச்சிருக்கு. பிறப்பையும் மறைக்குது, இறப்பையும் மறைக்குது. சரி, உங்க வாழ்க்கையில பணம் வரணுமா, செல்வம் வேண்டுமா, வன்னி இலையை பிடிங்கி பாக்கெட்ல போடு. வன்னி இலையை எடுத்து தாயத்துக்குள்ள அட ஒரு வெள்ளி தாயத்தை எவ்வளவு வரும், அதை அந்த தாயத்தை வச்சுக்க, கையில வச்சுக்க. உனக்கு என்ன சொன்னால் உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அதை சொல்லு. ஜெபம் பண்ணு, உன் சுவாமியோட பேரை சொல்லி ஜெபம் பண்ணு. மந்திரமே வேண்டாம். ஓம் செல்வ விநாயகாய சொல்லு, 1008 தடவை சொல்லு.
உன் ஊரைச் சொல், உன் பேரைச் சொல், உன் வாழ்வு மலரும்.